அமித்ஷா அவர்கள் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் சுதாகர் ரெட்டி அவர்களை அவர் நீதிபதியாக இருந்த பொழுது பல நக்சல்பாரிகளை விடுதலை செய்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டுகளை சுமத்தியிருக்கிறார். இந்த குற்றச்சாட்டுகளை எதிர்த்து 18க்கு மேற்பட்ட நீதிபதிகள், ஓய்வு பெற்ற நீதிபதிகள் கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். சுதாகர் ரெட்டி துணை தலைவர் வேட்பாளர், குடியரசு தலைவருக்கான துணைத் தலைவர் வேட்பாளர். இந்த வேட்பாளருடைய அரசியல் நீதி அரசராக இருந்த பொழுது அவருடைய வரலாறுகளை அலசி ஆராய்கிற தகுதி அமித்ஷாவுக்கு இருக்கிறதா என்ற கேள்வியை இந்தியாவில் இருக்கக்கூடிய 140 கோடி பேரும் நாம் இதை ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். இந்தியா என்பது அமித்ஷா கும்பலுக்கு சொந்தமானதல்ல, ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு சொந்தமானதல்ல, சங்கி சனாதன கும்பலுக்கு சொந்தமானதல்ல. இந்தியா ஒரு கம்யூனிஸ்ட் நாடு ஆகிவிடக் கூடாது என்பதற்காக இந்த பார்ப்பன பனியா கும்பல் இந்தியாவை கூறு போட்டு வைத்திருக்கு.